ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனே குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாஃப்டான இட்லி செய்ய எந்த அளவுகளில் அரிசி உளுந்து எடுக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் அரிசி உளுந்து எடுத்துக்கங்க. மாவு வந்து நல்லா பக்குவமாக பொங்கி நல்லா புளிச்சு வரணும். அதே மாதிரி கைகள் வச்சு நல்லா கலந்து வைக்கணும். சோடாலாம், அதாவது ஆப்ப சோடாலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா 4:1 8:1 போட்டால் கூட நீங்கள் இட்லி சாஃப்டான இட்லி கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் சத்தான உணவு எதுவும் சாப்பிட்லைன்னா நீங்கள் 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டு செய்யலாம். நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்க, அதாவது நல்லா ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்டுட்ருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 8 டம்ளர் அரிசி 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டு செய்யலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். கூடவே ஒரு சூப்பரான இட்லி குழம்பும் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 6 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. இட்லி அரிசி கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டு, அது வந்து பொன்மணி அரிசின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அல்லது IR20ன்னு ஒரு அரிசி கிடைக்கும், அது போட்டிங்கனாலுமே இட்லி சூப்பராக வரும். நீங்கள் சாதாரணமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி கூட போடலாம். ஆனால் புழுங்கல் அரிசிலாம் விலை அதிகம். அதனால் இந்த மாதிரி அரிசி, இட்லி அரிசி பயன்படுத்தும் போது இது கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் மாதிரி இருக்கும். அதனால் இட்லி நமக்கு நல்லா கிடைக்கும். தோசையும் சூப்பராக வரும் இந்த அரிசியில் செய்யும்போது. 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதாவது மெஷரிங் கப்பில் 6 கப் அரிசி, 1 கப் அளவுக்கு உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். ரெண்டையும் நல்லா கழுவிக்கிறேன். இந்த கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. ஏன்னா சில்லுன்னு இருக்கிற டைமில் 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா சீக்கிரமாக மாவு பொங்கி வராது. அரிசி நல்லா கழுவிட்டு அரிசியும் உளுந்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். நான் 2 வேலையை அதுக்குன்னு ஒன்றாவே கழுவி ஊற வச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இட்லி வரும். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து என்னோடய கிரைண்டர் வந்து கொஞ்சம் பழசு, அதனால் மிக்சியில் பாதி பாதியாக போட்டு அரைச்சிட்டு தான் இந்த மாவு வந்து கிரைண்டரில் சேர்க்க போகிறேன். அப்படியே சேர்த்தோம்னா மாவு பொங்கி வராது. அதனால் மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி அரைச்சிட்டு சும்மா ஒரு 10-8 செகண்ட் அரைச்சா போதும். அதை அரைச்சிட்டு அப்படியே கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மிக்சர் ஜாரில் கம்மியான மாவு தான் இருக்குது. நான் 2 பாகமாக அரைச்சிக்கிறேன். ஆனால் கிரைண்டரில் ஆட்டும்போது நம்ம மாவு கரைப்போம்ல, அந்த பாத்திரத்தில் அரை பாகம் கிட்ட மாவு பொங்கி வரும். அதனால தான் கிரைண்டரில் அரைக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம ஆட்டுற கல் இருக்குல்ல, உரலில், அதில் ஆட்டினாலுமே இப்படி தான் நல்லா பொங்கி வரும். நான் 2 பாகமாக இந்த உளுந்து அரைச்சிட்டு நான் கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டேன். அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா அரைச்சிக்கங்க. அவ்வளோதாங்க. உங்களது புது கிரைண்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டாம், அப்படியே கூட போட்டுக்கலாம். சீக்கிரமாக வேலை முடியறதுனா கூட நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே மாவு அரைப்பட்டுரும். எனக்கு ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சுங்க. மாவு வந்து நல்லா நைஸாக உப்பி வந்துருச்சு. நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசி ஆட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அரிசி கூடவே தேவையான அளவு கல் உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பு வந்து காட்டுறது தான் அவ்வளோ உப்பு, நான் அவ்வளோவும் போடலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியோட பதம் பார்த்திங்கன்னா ஃபைனாக அப்படியே நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது. கையில் இப்படி எடுத்து நசுக்கி பார்க்கும்போது லைட்டான குருணையாக இருக்கணும். மாவு அரைச்சதுக்கப்புறமா அரிசி மாவையும் எடுத்து உளுந்து மாவு கூட சேர்த்துக்கங்க. ஒரு சிலர் வந்து அரிசி மாவையும் உளுந்து மாவையும் அப்படியே கிரைண்டர்லேயே போட்டு ஒரு சுற்று விட்டுக்குவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் இந்த பபுள்ஸ்லாம் நிறையா இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க, ரொம்ப நல்லது. மாவு நல்லா உப்பி வரும். நீங்கள் சோடா மாவு சேர்க்காதீங்க, அதாவது ஆப்ப சோடா, பேக்கிங் சோடாலாம் சேர்க்க தேவையில்ல. எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு புளிக்கிறதுக்கு நம்ம கையில் உள்ள பாக்டீரியா தான் ரொம்ப முக்கியம். நல்லா கலந்தாச்சுங்க. இப்போது நான் ஒரு 8:30 மணிக்கிட்ட நான் மாவு ஆட்டியிருக்கேன். அடுத்த நாள் நான் ஒரு 6-7 மணிக்கு நான் வந்து பார்க்கும்போது மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி அந்த சைடு கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி ஊற்றணும். இந்த மாவை நீங்கள் முடிகிற வரைக்குமே இட்லி சாஃப்டாக வரும்னா நான் அந்த கலக்கிற பக்குவம் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்பவும் போட்டு கலக்கக்கூடாது. பாருங்கள், அந்த கலக்கிற டைம் நான் காட்டுற பாருங்கள்.
இப்படி கலக்கும்போது கொஞ்சம் அந்த உப்பி வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும், ரொம்பவும் போட்டு கலக்கக்கூடாது, இந்த அளவு போதும். இந்த மாதிரி கலக்கும்போது நீங்கள் கடைசி வரைக்குமே இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து ஊற்றும்போது இட்லி சாஃப்டாகவே வரும். அதே மாதிரி இந்த மாதிரி 8 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து, 6 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து போடும்போது நமக்கு இட்லியும் சாஃப்டாக கிடைக்கும், தோசையும் சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து உங்கள் விருப்பம்தான், நீங்கள் இது எது வேணாலும் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி 4 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து போட்டாலும் நல்லா கிடைக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க, இட்லி தட்டில் மாவு ஊற்றியாச்சு. இது அப்படியே ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வைங்க. எப்போவுமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும். நான் துணி போட்டு ஊற்றுற இட்லியே பெருசு பெருசாக இருக்குது, இதுவே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எண்ணெய் தடவி அந்த குக்கர்லாம் வைப்பீங்கள்ல, இட்லி குக்கர், அதெல்லாம் வச்சிங்கன்னா அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இட்லி. ஆனால் மாவு வந்து ரொம்ப கலக்காதீங்க, அதே மாதிரி ஒரு 2 கலக்கிட்டு மேலாக இருக்கிற மாவு மட்டும் எடுத்து ஊற்றக்கூடாது. மேலாக தண்ணி தொளிச்சிட்டு அந்த இட்லி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு தட்டில் கொட்டிடுங்க. இப்போது திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருங்க. அப்படியே 1 நிமிஷம் அல்லது ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அந்த இட்லி துணி எடுத்திங்கன்னா அழகாக ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி இட்லி துணி காட்டன் துணி இருந்ததுன்னா வீட்டிலேயே அந்த இட்லி தட்டை வச்சு அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடைகள்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. காடா துணி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இதுக்கு நான் குண்டு குண்டாக இவ்வளோ நல்லா பெருசு பெருசாக ஊற்றிருக்கேன். ஏன்னா துணியில் போட்டு இட்லி ஊற்றினாலே ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த இட்லியை நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை விட என்னங்க இதுக்கு மேலே சாஃப்டாக வேணும்? கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து 6 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன், அதாவது இட்லி அரிசி. இப்போது அந்த இட்லி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க, அதில் எல்லாமே போட்டு கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்காக. இது வந்து வதக்கி அரைக்க போகிறதும். இந்த 3 பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 5 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த இட்லி குழம்பு, அதாவது தக்காளி குழம்புன்னு சொல்லலாம். இது கூட முட்டை போட்டிங்கன்னா முட்டை குழம்பு ஆயிரும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் 2 பாகமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது அதே பாத்திரத்தில் நான் இரும்பு கடாயில் தான் செய்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கொஞ்சம் வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம் இருக்கும், அதை சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் கீரல் போட்டு சேர்த்துருக்குறேன். அப்புறம் அந்த 1/2 தக்காளி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி இல்லைனா 1/2 தக்காளி எடுத்து வச்சு இதையும் சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன், தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினால அதிகமாக தெரியுது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, டைம்லாம் கிடையாது. வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அல்லது நீங்கள் சிக்கன் மசாலா இது ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மாலாம் சமைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை நல்லா வேக வைப்பாங்க. அப்படி வேக வைக்கும்போது மசாலாவில் பச்சை வாசனை போகும், நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம ஊற்றின தண்ணியெலாம் அப்படியே வற்றிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த மசாலா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிடல தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய்லாம் சேர்த்துட்டு இது ரொம்ப வதக்கலாம் வேண்டாம், ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இதில் 2 முட்டையை நல்லா வேக போட்டு அது கூட போட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பும் தயாராகிடும். இதே மெத்தடில் செய்யலாம், நான் ஏற்கனவே போட்டிருக்கேன்.
இப்போ தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. கரண்டியில் அள்ளி ஊற்றும்போது நல்லா குழம்பு பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். அதாவது கொதி வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மேலே இந்த ஓரங்களில் அந்த நுரை நிறையா வருது பாருங்கள், அந்த நுரையெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பழைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டி அம்மாங்கெல்லாம் இப்படி தான் எடுப்பாங்க. கொதி வந்துருச்சுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான இட்லி குழம்பும் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. தேங்க்யூ. பாய்.